வெல்கம் டு மை சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு சுடிதார் டாப்பை வச்சு நம்ம எப்படி டாப் தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். இப்போ நம்ம அளவு சுடிதாரை முதல்ல நீங்கள் போட்டு வரைகிறதுக்கு முன்னால் அதை நீட்டாக மடிக்க கற்றுக்கணும். அளவு சுடிதாரை நம்ம நீட்டாக மடித்து போட்டால் மட்டும்தான் அளவுகள் வந்து கரெக்டாக துல்லியமாக குறிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் அளவு சுடிதாரை எப்படி மடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் நல்ல பக்கமாக வெளிப்பக்கமாகவே மடித்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அளவுகள்லாம் கரெக்டாக வரும். மடிக்கிறதே நீங்கள் நல்லா அழகாக கரெக்டாக மடிங்க. அப்போ தான் ஒவ்வொரு அளவுகளும் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும். இதை மடிக்கும் பொழுது நீங்கள் இன்னொன்று கவனிக்கணுங்க. இப்போ நான் இதை மடிக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு மட்டும்தான் தெரியுது, பேக் நெக் தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் ரெண்டு நெக்கும் குறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நெக்குமே கரெக்டாக தெரியும். நீங்கள் ரொம்ப இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சுடிதாரை கரெக்டாக மடிக்கணும். நீங்கள் இப்போ நான் எப்படி மடித்து போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதாவது நம்ம மடித்து இந்த இருக்கீங்களா அந்த ஃபோல்டிங் பகுதியும் இந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக அப்படி டச் ஆகிறது மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது, வெளியும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த மடிப்பு மேலேயே இருக்கணும். மேலே ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நான் மடித்து வைக்கும் பொழுதே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுட்டு இந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரில் இருந்து இந்த சைடு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். மேலே நான் ஏற்கனவே விட்டுட்டு தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இங்கே பாருங்கள். இப்படி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுங்க. இது ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம அந்த ஷோல்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் நெக்கு. அதனால தான் நான் மடிக்கும் பொழுதே ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தெரிகிற மாதிரி மடிச்சிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக் நெக் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இந்த சுடிதார் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வரும்போது இந்த இடம்லாம் பழைய சுடிதாராக இருந்தால் இங்கே நிறைய சுருக்கங்கள் இருக்கும். நம்ம நல்லா அப்படி இழுத்து விட்டு இந்த முனையிலேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுங்கள். சைடில் நல்லா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுடுங்க தையலுக்காக. விட்டுட்டு இந்த பாருங்கள், அந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு விட்டு அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா போதும். அளவு சுடிதார் வச்சு வரைகிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இந்த மடித்து போடுறத மட்டும் அழகாக மடித்து போட்டுட்டு நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி இங்கேருந்து 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த ஃப்ரண்ட் நெக்கு 1/4 இன்ச்சு ஏற்றி, பேக் நெக் 1/4 இன்ச்சு ஏற்றி, இந்த ஆம்கோல்லேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றி, சைடில் நல்லா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே இதில் என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி தையல் கொஞ்சம் 1.5 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கொண்டு வாங்க. இங்கே ஹைட்டும் அதே மாதிரி நீங்கள் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே அளவு சுடிதாரை வச்சு ஒரு ட்ரேஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இதில் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஸ்லிட்டு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த ஓப்பன் அந்த நீங்கள் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஒரு பெண்டு வருதா, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தையல் தைக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இடம்லாம் ஒரு நாச் போட்டு வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இதை இப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் ஆம்கோல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற மெத்தட்லாம் உங்களுக்கு நான் போன சுடிதார்லேயே டாப்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கிறலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு அவ்வளோதாங்க. ஈஸியாக ஒரு அளவு டாப்பை வச்சு கட் பண்ணிட்டோம்.
இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக ஒரு அளவு டாப்பை வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஆம்ஹோல்லேருந்து சைடு அப்படியே இந்த ஷேப்பு இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது ஓப்பன் வர்ற இடம், அது ஹிப்பு வர்ற இடம், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நாச் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த கழுத்தை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதில் எந்த நெக்கு சின்னதாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். நம்ம சின்னதாக வரைஞ்சது வந்து ஃப்ரண்ட் நெக்குங்க. இதைத்தான் நம்ம, அதாவது ஃப்ரண்ட்டோ பேக்கோ எந்த நெக்கு சின்னதாக வரைஞ்சிருக்கோமோ அதை நம்ம கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அதை தான் வெட்டணும். இப்போது நம்ம இதில் இருந்து தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருங்க. ஒரு பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த நெக்கை கட் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் லோவாகிடும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் நெக் கட் பண்ணுறோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆம்ஹோலில் ஒரு சின்னதாக மறுபடியும் நம்ம உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரையணும். ஃப்ரண்ட்டு ஆம்ஹோலில் சென்டர்கிட்ட வரும்பொழுதுங்க கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி வரையணும். இந்த மாதிரி நான் வரைகிறது உங்களுக்கு 2-3 வீடியோஸில் போட்டிருக்கேன். சுடிதார் டாப்லேயும் போட்டிருக்கேன், ப்ளவுஸ்லேயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதான் ஒரு பீஸ் இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் மட்டும்தான் கட் பண்ணி விடணும். ஃப்ரண்ட்டு நெக்கு நீங்கள் எதில் கட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஃப்ரண்ட் பீஸ். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுருந்து கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம அளவு சுடிதார் வச்சு அதில் இருக்கிறபடி நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக்கில் நான் ஆம்ஹோல் கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி வரைஞ்சிருக்கேன். இது உள்ளே இருக்கிறது பேக் நெக்குங்க. நம்ம இப்போ அழகாக கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இது ரவுண்ட் நெக்குன்றதுனால நான் துணியிலே கட் பண்ணிட்டேங்க. ஒருவேளை டிசைன் நெக்கு அளவு சுடிதாரில் டிசைன் நெக்கு இருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு சுடிதார் டாப்பில் நெக்கு எப்படி துணியில் வரைஞ்சி மட்டும் மார்க் பண்ணி மட்டும் வச்சுட்டு தைக்கும் பொழுது நான் கேன்வாஸில் தான் வெட்டினேன். துணியில் கட் பண்ணாதீங்க. ஏன்னா டிசைன் நெக்குன்னு வந்துட்டாலே உங்களுக்கு கேன்வாஸில் கட் பண்ணி நீங்கள் தைச்சி போட்டு பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஸ்டிப்பாகவும் இருக்கும் நெக்கு. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் போன வீடியோவிலே நான் அதை சொல்லியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் அதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வர்ற லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்லீவுக்கு துணியை வந்து 4ஆக மடிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலாக எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த சுடிதாரில் அளவு சுடிதாரில் ஆஃப் ஸ்லீவ் தாங்க இருக்குது. இதை வச்சு ஒரு 3/4 எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கும் நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங்கும் ஒன்றா வர்றது மாதிரி நம்ம யூஸ்வலாக இப்போ ஆஃப் கையாக இருந்தால் இப்படியே வச்சு நீங்கள் வரைஞ்சிடலாம். பட் 3/4 அப்படின்றதுனால முதல்ல நான் வந்து அளவுகளை குறிச்சிக்கிறேன். இப்போ 3/4 வந்து கை நீளம் 15ங்க. அதை மட்டும் நீங்கள் 1/2 இன்ச்சு நம்ம ஒரு தையலுக்காக மேலே நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 15.5 எடுத்திருக்கேன். இந்த உயரம் மட்டும் நம்ம குறிச்சிக்கிடுவோம். அகலம்லாம் நம்மளுக்கு அளவு சுடிதாரே இருக்குது. பாருங்கள், இந்த கையை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவு சுடிதாரில் உள்ள கையை நம்ம 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த முடிகிற இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே ஒரு 1.5 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாடியிலையும் 1.5 இன்ச்சு தான் நம்ம தள்ளி வரைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஆஃப் கையை வச்சு 3/4 எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, ஸ்லீவ் லென்த்து மட்டும் நீங்கள் எவ்வளவு தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
மற்றபடி இதெல்லாம் வந்து உங்களுடைய அளவு சுடிதாரில் நான் இப்போ எப்படி மார்க் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது ஸ்லீவ் சென்டர் நாச் போட்டுக்காங்க. எப்போயுமே ஸ்லீவ் கட் பண்ண உடனேயே மறக்காமல் அந்த சென்டர் நாச் போடுங்க. இப்போ நம்ம 4ஆக மடித்து தான் கை கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? கையில் வந்து ஒரு பக்கம் நம்ம ஷேப் கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கையை இப்படியே விரித்து வச்சுக்கோங்க. இது நான் எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச் எடுங்க, இங்கேருந்து 1.5 இன்ச் எடுங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட்டு குறிங்க. இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுங்கள். இதை அப்படியே நீங்கள் இந்த பாருங்கள் இப்படி வரைஞ்சிட வேண்டியது தான். இந்த ஷேப்பு நம்ம கம்பல்சரி எடுத்தே ஆகணும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சுங்க. திருப்பியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஈஸியாக கட் பண்ணலாங்க அளவு சுடிதாரை வச்சு. அப்படியே மேலே மடித்து அழகாக போட்டுக்கோங்க. போடும் பொழுதே மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு போடுங்க. கீழே ஒரு 1 இன்ச்சு மடித்து தைக்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி வரைஞ்சோம். அப்புறம் இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி வரைஞ்சோம். இந்த ஆம்கோல்லேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றிட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம். அப்படியே இந்த ஷேப்பை வந்து 1.5 இன்ச்சு அப்படியே இந்த ஷேப் எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் 1/4 இன்ச்சு ஏற்றி வரைஞ்சோம், பேக் நெக் 1/4 இன்ச்சு ஏற்றி வரைஞ்சோம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஆம்கோலை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்கெல்லாம் கரெக்டாக பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடை ஒரு முறை எடுத்து வச்சு தனியாக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சோமோ ஹிப் இடத்துலையும் அந்த ஸ்லிட்டு வர இடத்துலையும் அங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நாச் போட்டு வச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஆஃப் கையை வச்சு ஒரு 3/4 எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் போன வீடியோவில் ஒரு 38 சைஸுக்கு எப்படி சுடிதார் கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து அளவு சுடிதாரை போட்டு எவ்வளவு ஈஸியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஈஸியாக இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து நான் அழகாக ஒரு 38 ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாட்டம் கட்டிங் இருக்குது. ஸோ பேக் நெக்கு பேட்ச் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி பாருங்கள். நீங்களே இதே மாதிரி அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணி பாருங்கள். சுடிதாரோடைய ஸ்டிச்சிங் நான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.